நான் பதட்டப்படுறதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுவும் பதட்டமா இருக்கியா மாப்ள? நான் ச்சே, நான் ஏன் மாமா பதட்டமாலாம் இருக்க போறேன்? இல்லையே, ஒரு மாதிரியாவே இருக்கியே என்ன? அது ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணிட்டு போனல, அதான் தலை வலிக்குது. வேற ஒன்றும் இல்லை மாமா. இல்லை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், பெட்டர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் மாமா. பார்ப்போம். சித்தப்பா, நீங்க என்ன சித்தப்பா திண்ணையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மா வந்தேன், உன் புருஷன் உட்காந்துருந்தான், அப்படியே பேசிக்கிட்டே எங்கேயோ உட்காந்துட்டம்மா. பாரு, பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு டயர்டா இருக்கு, நான் உள்ள போறேன்ட்டு போயிட்டான். அவன் ஆளே சரியில்லை சித்தப்பா, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கான். உனக்கும் அப்படி தோணுதா? உனக்கும்னா அப்போ உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா? ஆமா ராஜிமா, அவன் எதையோ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஆமாங்க, கரெக்ட். காலையில சாப்பிடாம கொள்ளாம காஃபி குடிக்காம ஓடுறான், கஸ்டமருக்கு ரகசியமா மெசேஜ் எல்லாம் அனுப்புறான், ராத்திரி சரியா தூங்குறதும் கிடையாது. என்ன நடக்குதுன்னே புரியல சித்தப்பா. ஏமா டிராவல்ஸ்ல ஏதோ பிரச்சனையோ? இல்ல சித்தப்பா. இல்ல வேற ஏதாவது பண்றானோ? மாமா 10 லட்ச ரூபாவை திருப்பி கேட்டார்ல, அதுக்காக ஓடிட்டு இருக்கானோ என்னவோ தெரியல. நாம கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறான். ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருந்தா அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான் சித்தப்பா. இருக்கும். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் சித்தப்பா, நீங்க? ஆச்சுமா. என்ன, அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏண்டா, இந்த மாதம் ஏற்பட்ட முகூர்த்தம் வேறு, அது இல்லாமல் எல்லா கோயிலையும் திருவிழா வேறு நடக்குது. அதனால் கடையில் எப்பயுமே கூட்டம் இருந்து கேதியாக இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இல்லை, அப்புறம் கடையில் என்னென்ன சரக்கு இருக்குது என்னென்ன சரக்கு இல்லைன்னு அப்பப்போ பார்த்துக்கே இருக்கணும். அப்படி ஏதாவது சரக்கு தீர்ந்து போச்சுன்னா உடனே வர வைக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சா தாண்டா உண்டு. சரிப்பா. அப்பா, நான் நிஜமாவே மயிலி என்கிட்ட பொய் சொல்கிறான்னு நினச்சிட்டேன்ப்பா. அவன் மேலே இருக்கிற வெறுப்பில் அப்படிலாம் பேசிட்டேன். மற்றபடி என் மனசுலேருந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரலப்பா. நான் அப்படி பேசியிருக்க கூடாது தான், தப்பு தான். சரிடா, நீ அந்த பிள்ளையை பார்த்து பேசின வார்த்தையை என்னடா பண்ணுறது? அந்த வார்த்தையை திரும்பி எடுத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. எப்பயுமே யார்கிட்ட பேசினாலும் வார்த்தையை விடுறப்ப பார்த்து கவனமாக விடணும். அதான் திருக்குறளோட சொல்லுவாங்களே, தீனால சுட்ட பொண்ணு கூட ஆறி போயிடும், ஆனால் நாக்கால சுட்ட பொண்ணு ஆறவே ஆறாதுன்ட்டு. யார்கிட்ட பேசினாலும் நாக்கை அடக்கி பேசணும்டா. அப்புறம் உம்மாட்ட நான் மகளை போய் பாட்டு வர சொல்லியிருக்கேன். அந்த பிள்ளை குடும்பத்துக்கு நம்மளுக்கு 1008 சண்டை சச்சரவு இருக்கலாம்டா. அதுக்காக அந்த பிள்ளை வகத்தில் வளர்ற குழந்தைய அப்படியே விட்டுற முடியாதுல்ல. கொடு. என்னடா யோசிக்கிற? மா, ஏண்டா, அன்னைக்கு மயிலோட அப்பா வந்து சொன்னாரே ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேன்னு, அப்ப நீ என்ன சொன்ன? தெரிஞ்ச பொண்ணு, கூட படிச்ச பொண்ணு, கோவில்ல பார்த்தோம் பேசணும்னு சொன்ன. ஆமாம்மா, அப்படிதான் சொன்னேன். ஏண்டா, பேச்சுவார்த்தை அதோட நிக்கல போல இருக்கு. அந்த பொண்ணு கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கியாமே? ஏங்க, கோவில் அங்க இங்கன்னு தொடர்ந்து அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானாமே? பார்த்தவங்க பூரா சொல்றாங்கங்க. ஏண்டா, என்ன நினைச்சு அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்க நீ? நான் சும்மாதாம்மா பேசிட்டு இருந்தேன். சும்மா தான் பேசிட்டு இருக்கியா? அதை என் கண்ணை பார்த்து சொல்லு. ஏய், எதுக்கு தலை குனிஞ்சு பேசிட்டு இருக்க? என்ன பார்த்து பேசு.
ஒருத்திய கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்க, அவ இப்ப மாசமா வேற இருக்காடா. அவ வீட்டை விட்டு போய் 4-5 மாசம் கூட ஆகல. நானே சமையல் கட்டுல நிக்கும் போது அப்பப்போ வாய் தவறி மயிலுன்னு சொல்றேன். டேய், கட்டின புருஷன்டா நீ. எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சிட்டியா? இத பாரு, எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்டுப்பேன்டா. வீட்டுக்கு மூத்தவன், எல்லாருக்கும் உதாரணமா இருக்க வேண்டியவன் நீ. தம்பிங்களும் தங்கச்சியும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தனியா உன்கிட்ட இப்ப கேட்டுட்டு இருக்கேன். என்ன நினைச்சு அந்த பொண்ணோட பழகிட்டு இருக்க? மா, சும்மாதமா பேசிட்டு இருந்தேன். ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தேன். அதனால அவகிட்ட பேசினா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு, அதான் பேசுறேன். ஏண்டா, உனக்கு இந்த வீட்ல பேச ஆள் இல்லையா? செந்தில் கிட்ட பேசு, கதிர் கிட்ட பேசு, இல்லனா பழனி கிட்ட பேசு, அரசி கிட்ட பேசு. எல்லாரையும் விட்டுட்டு எப்பவோ கூட படிச்ச பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட பேசினாதான் ஆறுதல் கிடைக்குமோ? நல்லா இருக்குப்பா. மயிலோட பிரச்சனை என்னதும் இன்னொரு பொண்ணு கூட பேசுவ. இப்போ இவ கூட பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு பொண்ணு கூட பேசுவியோ? அப்படிலாம் இல்ல. என்னடா இப்படி ஓடிக்கிட்டே இருப்பியா நீ? அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கம்மா. இங்க பாருடா, நான் ரொம்ப பேச விரும்பல. அந்த பொண்ணு கூட பேசுறத இன்னையோட நிப்பாட்டிடு. இல்லன்னு வச்சுக்கோயேன், ஒடிச்சு பல்ல கில்லெல்லாம் கழட்டிடுவேன். என்ன அஞ்சலி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் தான் சொன்னேனே சரவணா, தங்கமயில் உண்மையை தான் சொல்லியிருப்பாங்கன்னு. நீ தான் நம்பல. அவ வரலாறு அப்படி. என்னென்ன பண்ண சொல்ற? வீட்டில் என்ன சொன்னாங்க? ஏன் அப்படி பேசணும்னு கேட்டாங்க, திட்டினாங்க, அம்மா 2 அடி அடிச்சாங்க. நான் எதுவுமே சொல்லல, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். நீ எப்படி இருக்க சரவணா? எனக்கு தெரியல அஞ்சலி. குழந்தை பிறக்க போதே நினைச்சு சந்தோஷப்படணுமா, இல்ல இப்படி ஒரு சூழ்நிலையில குழந்தை வரப்போதே நினைச்சு வருத்தப்படணுமான்னு எனக்கு தெரியல. அம்மா, அடுத்து என்ன பண்ண போற? அதான் சொல்றேன்ல, எனக்கு எதுவுமே தெரியல. குழந்தைக்காக நீயும் தங்கமயிலும் சேர்ந்து வாழணும்னு யாரும் சொல்லலையா? அந்த அளவுக்குலாம் பேச்சு போல. அப்படியே யாராவது ஒரு வேளை சொன்னாங்கன்னா நீயும் சரின்னு சொல்லிடுவல்ல? என்ன கழட்டி விட்டுருவ, அப்படிதானே? என்னை பார்த்து என்ன கேட்குற பத்தியா? நான் எதுவும் தப்பா கேட்கலையே. ஏ அஞ்சலி, சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காத. நான் ஏன் விளையாட போறேன்? நிஜமா தான் கேக்குறேன். நீயும் உன் வைஃபை பிரிஞ்சிருந்தீங்க, உனக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு, என் கூட பேசின. இப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, நீயும் உங்க வைஃபை சேர்ந்துருவீங்க. என் கதை அவ்வளவுதானே. அஞ்சலி, சீரியஸா பேசுறியா? ஆமா சரவணா, சீரியஸா தான் பேசுறேன். ஏய், என்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதுதான் சரவணா நடக்கும். என்னை பார்த்தா உனக்கு அப்படிப்பட்ட ஆள் மாதிரியா தெரியுது? எந்த சூழ்நிலையுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அஞ்சலி, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹலோ அஞ்சலி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஏற்கனவே ஒரு தடவை வாழ்க்கையை தொலைச்சவனா? அஞ்சலி, நீ ரொம்ப யோசிக்கிற. யோசிச்சுதானே ஆகணும். நீ காலைல கோயிலுக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் அங்கே வச்சு பேசிக்கலாம்.